வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நம்ம கௌதம் ப்ரோ இங்கே இருக்காரு. எப்பயும் மாதிரி ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு கம்யூனிட்டி மெம்பரா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பல கமெண்ட்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று தான் சொல்லுவேன். நான் நடந்து வந்த பாதையில் 2 இடத்துல எறும்பு சாணி இருந்தது அப்படின்னா அது எனக்கு மட்டும் தான் தெரியும். அதே பாதையில் அவங்க யாராவது பெருக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க, அப்போ இருக்காது. சாயங்காலம் ஒருத்தர் வருவார், நான் சொல்லுவேன் நான் வந்த வழியில் 2 ஏரியாவே தான். ஸோ இந்த மாதிரி கருத்துக்கள் மாறலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம கண்டவை என்னவோ அதுதான் காரணம். இது எதுக்கு முதல்ல சொல்கிறேன்னா, ஸோ அதனால் என்ன பார்க்குறோமோ அதை பொறுத்து எல்லாமே மாறும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால் நான் சொல்கிறது சிலருக்கு புரியலாம். ஏன்னு பார்த்தா நான் என்ன பார்த்தனோ அதை அவங்க பார்த்துருப்பாங்க. சில சமயம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஃபோன் வச்சிருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு அந்த டிவி ஸ்டாண்ட் காமெடி தாங்க, அவ்வளவுதாங்க, தெரிஞ்சு போச்சு. அது எப்படியா உனக்கு மட்டும் 50 தரலாம் அப்படின்னு சொல்லி புரட்டி போட்டு அடிக்க முடியுமா? திருமண வாழ்க்கை இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி மெஜாரிட்டி ஒரு பிராண்ட்ல நிறைய இஷ்யூஸ் வந்தாதான் நம்ம அதை பத்தி அதிகமா பேசணும். ஆமா, ஒருத்தருக்கு வந்தாலும் ஓகே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. இல்லை ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. ஒரு நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் பேர் யூசரு IC7D. இது எப்படி இருக்குன்னா, எனக்கு IC746 ரிப்போர்ட்டிங் சார் கண்டுபிடி எதுல இருக்கும் தெரியல. அது துப்பாக்கி படத்துல மாத்தி மாத்தி சல்யூட் அடிச்சுப்பாங்களே, சல்யூட் பேட்ச் நம்பர் அந்த மாதிரி ஏதோ நம்பரு. ஸோ இப்போ என்னாச்சுன்னா, இவர் Vivo X200 Pro தான் பெட்ரு. X200 Ultra ஃபயரில் இருக்கு. அது என்னமோ உண்மைதான். அதில் தீயை தான் வைக்கணும். ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன், தீயை தான் வச்சிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் மொத்தமாக தீச்சிடுறேன். ஏன்னா அட்லீஸ்ட் இந்த X சீரிஸ்ல நிறைய வீடியோவில் நான் அதை ரிப்பீட் பண்றேன். எதுக்குன்னா எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக ஒரு டாகல் இருக்கும். 15 அல்ட்ராவோட அந்த வீடியோக்கு கமெண்ட் வந்துருந்துச்சு. ஆமாங்க, இதில் எனக்கு 15 அல்ட்ரா பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால், நான் X100 அல்ட்ராவையும் 15 அல்ட்ராவையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதான் நான் சொல்லலாம். நம்ம கௌதம் ப்ரோ Find X7 அல்ட்ரா எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் Find X7 அல்ட்ரா கொஞ்சம் பழைய அப்டேட்ஸோட யூஸ் பண்ணியும் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு பர்சனலாக சொல்லணும்னா, மேக்ரோ ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது X100 Pro பிடிச்சிருந்தது, அல்ட்ராவோட X100 Pro பிடிச்சிருந்தது. ஸோ இது எல்லாமே ஹிடன் டீடைல்ஸ் மாதிரி தெரியும். ஏன்னா அதுலலாம் எஃப் வேல்யூங்கிறத எல்லாரும் மறந்துடுறோம். இப்போ நான் வேரியபிள் அப்பர்ச்சர் அப்படிங்கிறது ஷாமியோட 14 அல்ட்ரால இருந்தது, 15 அல்ட்ரால இல்லைங்கிறதே நான் ஒரு பெரிய டிராபேக்காக தான் பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, HP9 வைக்கிறதுக்கு இடம் பத்தல, அதனால நாங்கள் தூக்கிட்டோம் மாதிரி அவங்க சொன்னாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அந்த வேரியபிள் அப்பர்ச்சருங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க. சரியா? ஏன்னா அந்த பிரைமரி சென்சாருக்கு நீங்க 14 அல்ட்ராவோட லான்ச் ஈவெண்ட்டை போய் பாருங்க. இன்னை வரைக்கும் தலைவன் மட்டும் தான் அதை வச்சிருக்காங்க. யாருன்னா ஹுவாவே. ஆமா, எப்பயுமே அந்த வேரியபிள் அப்பர்ச்சர் கொண்டு வந்தேன். எவ்வளவு பெருசு போனா பாதி போன் வரைக்கும் கேமரா இருந்தாலும் பரவாயில்ல வச்சுக்கிறாங்க. இப்ப பூரா 80 அல்ட்ரானா அப்படிதான் இருக்குது, பாதி போன் கேமரா இருக்குது. அதுல நான் சென்சார் ரேட் நானும் வச்சு உட்காந்து பாத்துட்டு இருந்தோம் ப்ரோ. எப்பயுமே நாங்க பார்த்தேன், ஏதோ ஒரு கேமரா சென்சாரோட ஒரு சென்சாரோட ரேட் 35,000 ரூபீஸ் போடுறாங்க. அதுதான் அந்த டியூவல் ஃபோக்கல் லென்த். அது என்னது, அதுதான்டா எங்க ஊர்ல பர்ஃபார்மிங் போன்ஸ். அந்த அந்த செக்மெண்ட் போன்ஸ் தான் எங்க ஊர்ல அதிகமா வாங்குவாங்களே. ஹைலைட் என்னன்னா, 35,000 ரூபாய்க்கு நீங்க சைனா வேல்யூக்கு 35,000, இந்தியாவுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். அடுத்து சைனால 35,000க்கு 80 லிட் போன் இருக்கு. ஸோ இதெல்லாமும் இருக்கு. சரி, இப்போ என்னன்னா இந்த எக்ஸ் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் அதுல எப்பயும் என்ன ஆகுதுன்னா, ஒரு டாகல் கொடுத்துருப்பாங்க. அந்த டாகலை நம்ம டிசேபிள் பண்ணி இல்லாட்டி எனேபிள் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா AI ஃபீச்சர் உள்ள வரதுக்கும் போறதுக்கும். உள்ள வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ நான் எதுக்கு சொல்றேன்னா, சில சமயங்கள்ல அந்த AI ஃபீச்சரை எனேபிள் பண்ணா ரொம்ப ஜூம் பண்ணி எடுக்கக்கூடிய போட்டோஸ் நல்லா இருக்கும். ஆனா என்ன மேட்டர்னா, நல்லா இருக்கும்ன்றது எந்த அடிப்படையில் சொல்றேன்னா, நாய்ஸ் இருக்காது. அது அப்படி இப்படி உட்காந்து ரீஒர்க் பண்ணி மேட்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அதுல இருக்க ஃபைன் டீடைல்ஸ் மிஸ் ஆகும். இதுவே கண்டிப்பா ப்ரோ, இதுவே நீங்க அதை எனேபிள் பண்றது, அந்த இதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா போட்டோஸ்ல நாய்ஸ் இருக்கும். ஆனா நல்ல டீடைல் இருக்குன்றது கரெக்ட்டா காட்டும். இப்ப காக்கானா அது காக்கா மாதிரி காட்டும், பெயிண்ட் அடிச்சு குறியே காட்டாது. இது நான் X100 அல்ட்ரால பார்த்தேன். சரியா? சோ அது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். எனக்கு இப்போ X100 அல்ட்ராவுக்கும் X200 அல்ட்ராவுக்கும் Xiaomi 15 அல்ட்ராவுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு யாராவது பார்த்தாங்கன்னா, கண்டிப்பா போர்ட்ரேட் எட்ஜ் டிடெக்ஷன் அல்காரிதம் அது எனக்கு கண்டிப்பா எதுல பிடிக்கும் அப்படின்னா X200 அல்ட்ரால பிடிக்கும். நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதே மாதிரி மேக்ரோ ரொம்பவே க்ளோஸா போக முடியும். எதுல அப்படின்னா உங்களுக்கு விவோல போக முடியும். ஸோ அதையும் நான் என்ஜாய் பண்ணுவேன். ஆனால் இங்கே ஹைலைட் என்னன்னா, கலர் ரிட்டென்ஷன் அண்ட் டீடைல் ரிட்டென்ஷன் ஒன்று இருக்கு. அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு X100 அல்ட்ரா சாம்பிள்ஸ்ல. இப்போ நிறைய ரீசெண்டா நான் நிறைய பேரோட ரிவ்யூஸ் அதெல்லாமே பார்த்தேன். இப்போ இந்த டாப் அல்ட்ராஸ்ல இந்த 4 அல்ட்ரா வந்திருக்குல்ல, அதுல என்ன இருக்குன்னா எல்லாத்துலயுமே அப்படியே அந்த ரிவ்யூ அப்படியே மாறிடுச்சு. எல்லாரும் Vivo X200 அல்ட்ரா வந்தபோது எவ்வளவு ஹைப்ல இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இப்போ அதை பின்னாடி போட்டு ஓப்போ தூக்கி முன்னாடி போட்டாங்க. X8 அல்ட்ரா மாஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா கலர்ஸ் கரெக்டா காட்டுது, சேச்சுரேட்டட் கிடையாது. விவோல எல்லாம் சேச்சுரேட் ஆகுது கலர். அண்ட் ஏயோட இம்பல்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு விவோல. சோ அதனால ஏதோ பெயிண்ட் அடிச்சு வச்ச மாதிரி தான் இருக்கு. ஆனா X8 அல்ட்ரால அப்படி இல்ல, அவன் மாஸ் பண்ணிட்டான். எனக்கு இதுல இன்னொரு கேள்வி இருக்கு.
இப்போ நம்ம நண்பர் இவரோட டேட்டாவை நான் திரும்பியும் சொல்றேன், குற்றம் சொல்லவில்லை. இது இவரு கடந்து வந்த பாதையில இவர் பார்த்த விஷயம். சரியா? இந்த இடத்துல என்னன்னா HDR இஸ் நாட் குட் ஆஸ் கம்பேர்டு அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. எதுக்குன்னா 15 அல்ட்ராவோட எக்ஸ்ட்ரோனட் அல்ட்ரா நல்லா இருக்குங்கிறாரு. இது 100% உண்மை. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா HDRங்கிறது ரொம்ப அக்ரெசிவாகவும் ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கிறது நான் உணர்றேன். இப்போ நிறைய ஃபோன்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஐபோன்லயும் சாம்சங்லயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அக்ரெசிவா இருக்காது. பட் விவோல சீரியஸாவே ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்னா, உள்ள பூந்து லைட்டா எக்ஸ்போஷர்லாம் மாத்தினீங்கன்னா தான் கொஞ்சம் அந்த HDR நேச்சுரலா மாத்தலாம். இல்லாட்டி அது என்ன பண்ணுது தெரியுமா ப்ரோ, சீரியஸாவே சூரியனை அந்த மாதிரி எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். இது ஆனா என்ன பண்ண தெரியுமா, ரொம்ப ஈஸியாவே எடுக்கும், ரொம்ப ஈஸியாவே எடுத்து காட்டும். ஆனா நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது அதுல நிறைய மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் வரும். ஆனா நார்மலா பார்த்தா செம்ம சூப்பரா இருக்கும். நார்மலா பார்த்தா நல்லா இருக்கும், ஜூம் பண்ணா அந்த நல்லா இருக்கு, ஜூம் பண்ண மாதிரி அவுட்புட்ல. இன்னொன்னு என்னன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் கேமரால எடுக்கிற போட்டோஸ் எப்படி இருக்கும் அதை வந்து நம்ம கொண்டு வரதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க ஒரு காலத்துல. பட் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா, ப்ரொஃபஷனல் கேமரால இமேஜ் ட்ராக்கிங் பண்ணி ஒரு அடோப் போட்டோஷாப் மாதிரி ஒரு டூல்ல கொண்டு போய் நான் என்ன பண்றேன்னா 5 எக்ஸ்போஷர்ல எடுத்த போட்டோவை போட்டு ஒன்னா ஸ்டாக் பண்ணி அதுல இருந்து சூரியன் போட்டோவை வெள்ள HDR எடுக்கிறேன். இந்த ப்ராசஸை நம்ம வந்து நார்மல் போன்ல பண்ண முயற்சி பண்ணோம். இப்போ அதையும் தாண்டி ஒரு படி மேல போய் எப்படி தெரியுமா, இந்த மாதிரியான ஒரு ஸ்டாக்கிங்கை வந்து ஆக்சுவலா ப்ரொஃபஷனல் கேமரால கூட பண்ண முடியாது, இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியல் அவுட்புட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இங்க ப்ராப்ளம்னு சொல்ல வரேன். இது வந்து டூ மச்சா போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு நானும் முத்து ப்ரோவும் பேசின வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம்னா, முத்துகிருஷ்ணன் ப்ரோவும் பேசியிருப்பாரு, எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்றோம். நான் திரும்பியும் சொல்றேன், இதே தான் எல்லாருக்கும் தோணணும்னு அவசியம் கிடையாது, இதை தான் எல்லாரும் நம்பணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன நீங்க பாத்தீங்களோ அதை நீங்க நம்பலாம். என்னன்னா எனக்கு ஏஐ வந்து உள்ள மூக்க நுழைக்கிறதுக்கு ஒரு லிமிட்ஸ் இருக்கு. ஆமா, எக்ஸ்டர்னல் அல்ட்ரால இவ்வளவு பிரச்சனை இல்லைங்க, அதுல ஓரளவு கரெக்டான ஏஐ இருந்துச்சு. இப்போ X200 அல்ட்ரா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ மட்டும் தான் நம்பி இருக்கிற மாதிரி. அடுத்த சென்சார்ஸ் டவுன்கிரேட் ஆனதுக்கு காரணம் அதை வச்சுட்டு ஏஐ நம்பிட்டு இவங்க சென்சார் டவுன்கிரேட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் தெரியுது. உண்மைதான். X1 அல்ட்ரா அவ்வளவு பெரிய பம்ப் இருக்கலே, பெரிய பம்ப் அவன்கிட்ட தான் இருக்கு. பட் ஆனா சென்சார்ஸை குறைச்சிட்டான் அவன். இது எப்படி, இது எந்த விதத்துல நியாயம்னு கேட்க தோணுது ப்ரோ. இன்னொரு கேள்வி இருக்கு, என்னன்னா X100 அல்ட்ரா வந்த புதுசுல இருந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்காங்கிறது தான் அடுத்த கேள்வி. ஏஐ தான் அதிகமாயிட்டே வருதுன்னு நாங்க. நீங்க ஹார்ட்வேர்ல இருந்து எடுத்த அவுட்புட்டை அப்படியே நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்ப ரா இமேஜ் பத்தி நீங்க பேசலாம். ரா இமேஜ் மாதிரி ராவை வந்து ப்ராசஸ் பண்ணி இருக்கலே பெஸ்ட் ரியல் வேர்ல்டு மேட்ச் பண்ற மாதிரி வந்ததுன்னா நம்ம கண்டிப்பா கைத்தட்ட போறோம். ஸோ அந்த மாதிரியான அவுட்புட்டை இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கன்சிஸ்டன்டா கொடுக்குறது ஃபைண்ட் எக்ஸைட் அல்ட்ரான்னு சொல்றாங்க. பட் நாங்க இன்னும் யூஸ் பண்ணல, எங்களுக்கு தெரியாது. பட் நாங்க சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. ஆனா இன்னொரு சந்தேகம் எங்களுக்கு என்ன வந்துருது அப்படின்னு பார்த்தா, பொழுதன்னைக்கும் லேட்டஸ்டா என்ன லான்ச் ஆகுதோ அதை பத்தி மட்டும் எல்லாருமே பாசிட்டிவா சொல்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இதுதான் எங்களை யோசிக்க வைக்குது. அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹைப்பர் ஓஎஸ் நாட் ஆப்டிமைஸ்ட் அண்ட் மோர் அன்வான்டட் டேட்டா கலெக்ஷன் ஆப் இன் பேக்ரவுண்ட், திஸ் இஸ் த ப்ரொடியூசிங் ஹீட் அண்ட் அஃபெக்ட் த பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி. கேவலமான ஒரு ஓஎஸ்னா ஹைப்பர் ஓஎஸ் இஷ்யூ இருக்குங்க, அது ஒத்துக்குறோம். ஸ்கின் டோன் அது வந்து சப்ஜெக்டிவா இருக்கு ப்ரோ. ஸ்கின் டோன் ஏன்னு பாத்தீங்கன்னா, இது என்ன பண்ணுதுன்னா ஆவரேஜ் மீட்டரிங் ஃபேஸ் மீட்டரிங் இருக்கு ப்ரோ. நான் ஃபேஸ் மீட்டரிங்னு மாத்தினா அப்போ ஸ்கின் டோன் வர மாதிரி இருக்கு. அண்ட் என் கண்ணை சுத்தி இருக்கிற ஏரியால வந்து எக்ஸ்போஷர் மாறுது. ஓகே, இதுவே நான் ஆவரேஜ் மீட்டரிங்ல வச்சிருக்கும் போது நான் கொஞ்சம் டார்க்கா தெரியும். இதை வந்து நான் பாக்குறேன். அப்ப இது எப்படி ஃபீல் ஆகுதுன்றத சொல்றேன். இது வந்து இன்னும் இந்த ப்ரொஃபஷனல் கேமரா மாதிரி ஒரு ஆப்ஷனா மாத்த வேண்டியதா இருக்கு. கரெக்ட். இதை தான் நானும் முத்து ப்ரோவா அந்த வீடியோலயும் சொல்லிருக்கேன். ஆமா, எதுக்குன்னா நீங்க வந்து கேமரால விளையாட தெரிஞ்ச ஒரு ஆள்னா உங்களுக்கு ஷாமி பிடிக்கலாம். நீங்க கேமரா நம்ம மாத்துற மாதிரி தான் இருக்கு ஷாமில. விவோல பாயிண்ட் அண்ட் ஷூட் தான், எந்த செட்டிங் மாத்த தேவை, ஆட்டோலயே எடுத்துட்டு போயிருது. ஆனா நான் பார்த்த வரைக்கும் விவோல வந்து ஒரு ஹியூமன் சப்ஜெக்டோட கலரை 1 இன்ச் எக்ஸ்ட்ராவா காட்டுது வெள்ளையா. ஆமா, எனக்கு அது வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. அப்புறம் போல OIS ஜிட்டரிங் வந்து நான் பார்க்கல ப்ரோ. சரியா, நான் வந்து உங்களுக்கு 4K 60 FPS டால்பி வீடியோவே அட்டாச் பண்ணிருக்கேன். ஆமா, நீங்க நம்ம சேனல்ல போய் பார்க்கலாம். ஜிட்டர் ஆகல ஷாமி இந்த வருஷம் நல்லாவே பண்ணிருக்காங்க. எனக்கு வந்து இது எப்படி நீங்க ஒப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியல. மேபி விவோ வந்து இதோட பெட்டரா பண்ணுதுன்னு சொன்னா நான் சந்தோஷப்படுவேன். பட் ஜிட்டரி எஃபெக்ட் எங்க தெரியுமா இருக்கு, பட்ஜெட் போன்ஸ்ல எல்லாம் இருக்கு. இப்போ இதுல இருக்கு, சிவில இருக்கு. சோ அந்த மாதிரி 30,000-40,000 ரூபாய் போன்ல எல்லாம் பாக்குறேன், அதுல ஜிட்டரி இருக்கு. கண்டிப்பா அது நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனா வந்து இல்லாத ஒரு விஷயத்த நம்ம சொல்லக்கூடாதுங்கிறது தான் இங்க வந்து பாயிண்ட். விவோ ப்ரொவைட்ஸ் மோர் நேச்சுரல் கலர்ஸ். அது வந்து ஜோக்கு ப்ரோ, ஏன்னா என்கிட்ட சாம்பிள்ஸ் இருக்கு. நான் அப்புறம் எடுத்து இதை எடுத்துருமா அஸ்வத் சொல்லுவான், அண்ணன் நிறைய விஷயங்களுக்கு வந்து என்ன எவிடன்ஸ் எடுத்து மூஞ்சில விட்டு எறிடா அப்படின்னு அந்த மாதிரி பேசிட்டு இருப்போம். விவோ 1 இன்ச் கலர் எக்ஸ்ட்ரா தான் காட்டுது. இப்போ நம்ம வந்து ப்ரௌனா இருக்கோம்னா அவங்கள வந்து 1 இன்ச் இல்ல 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவா காட்டி ஒயிட்டா காட்டுது. அது வந்து ஃபேஸ்ல டிஃபரன்ஸ் நல்லா தெரியும், ஸ்மூதன் ஆகுது ஃபேஸ் நல்லாவே. அதாவது ஏஐயோட இது எக்ஸாக்ட்லி அந்த மேக்கப் ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கு. ஆஃப் பண்ணாலுமே காட்டுதுங்க, அதுதான் கொடுமை. லாக் வீடியோங்கிறது நியாயமான ஒரு விஷயம் ப்ரோ. ஆனா அந்த லாக் வீடியோல ப்ராப்ளம் என்னன்னா, அது யார் எடுக்கிறாங்கிறது தான். இப்போ முத்து ப்ரோ வந்து ஒரு வீடியோ எடுத்து ஒரு குழந்தைய வச்சு கிட் கேட் அப்படின்னு ஒரு வீடியோவே எடுத்திருக்காரு, லாக் வீடியோ தான். ஸோ அப்போ நம்மளால எடுக்க முடிஞ்சது பிட்ரேட் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பார்க்கும்போது நம்ம கலர் கரெக்ஷன் மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ் பத்தி பேசலாம். ஆமா, ஆனா அது வந்து எல்லா நேரத்துலயுமே நமக்கு வந்து கை கூடாம போயிடுமோ அப்படின்னா, எப்பயுமே எக்ஸ்ட்ராவா ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கிறது நமக்கு நல்லதுதான்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ சாம்சங்கோட 8-பிட் பேனல் வந்து மொக்க 10-பிட் பேனல் தான் மாஸ்ன்னு சொல்லி எவ்வளவு பேர் பேசியிருப்பாங்க. ஆமா. ஆனா திரும்ப ரியல் வேர்ல்ட்ல வச்சு பார்க்கும்போது 8-பிட்டுக்கும் 10-பிட்டுக்கும் டக்குனு என்னால எதுவுமே வித்தியாசம் பார்க்க முடியல. ஆமா, கலரோட அவுட்புட் வந்து சாம்சங் பேனல் டிஸ்ப்ளேல சாம்சங்கோட ஃபோன் டிஸ்ப்ளேல தான் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. காலிபிரேஷன் கரெக்ட். ஸோ அதுதான் ஃபேக்டா சொன்னேன். பட் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் இல்லை. ஸோ உங்க கமெண்ட்டை வந்து இவர் இப்படி ஒரு கமெண்ட் போட்டாரா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி கிடையாது. உங்களுக்கும் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும்ல. எனக்கு ஆசை என்ன தெரியுமா, சீரியஸா X200 அல்ட்ராவையும் 15 அல்ட்ராவையும் மேனுவலா நான் கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். சொல்ல போனா கௌதம் ப்ரோ வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னா 200 அல்ட்ரா தூக்கிடலாமான்னு பார்த்தாரு. ஆனா இப்ப ரீசெண்டா நாங்க சோசியல் மீடியால பாக்குறதுல எப்படி இருக்குன்னா 200 அல்ட்ராவோட ஓப்போ நல்லா பண்ணுதுன்னு பார்த்தோம். 200 அல்ட்ரா எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேல் பண்ணிட்டு ஓப்போ X8 அல்ட்ராக்கு கம்ப்ளீட்டா மூவ் ஆயிட்டாங்க. ஓகேயா, ஏன்னா மேக்ரோஸ் முதல்ல கொண்டு எல்லாமே அதுல சூப்பரா இருக்குது. அதுக்கான ஒரு ஃபேக்டையும் நான் வந்து ட்விட்டர்ல போட்டேன் ப்ரோ. என்னன்னா இந்த மாதிரி வந்து எஃப் வேல்யூ ஒரு மேட்டர் இருக்கு. கரெக்ட். எல்லா போன்லயும் எப்படி இருக்குன்னா விவோல வந்து 2.1 எஃப் 2.1 எதுக்கு HP9க்கு, இதுவே Xiaomi வந்து F2.4 அதே HP9க்கு. நம்மால 3 பட் அவன் வந்து நம்மால 3.1 3.2 வச்சிருக்கான். X8 அல்ட்ரா ஃபைண்ட் X8 அல்ட்ரா மாஸ். அதனால என்ன ஆகுதுன்னா ஒரே ஃபோக்கல் லென்த்ல நான் இப்ப போறேன்னு வைங்களேன், அதுலயும் 300 mm எடுக்கிறேன், இதுலயும் 300 mm எடுக்கிறேன். ஒரே பூச்சை பாக்குறேன்னா இதுல பூச்சோட கால் லைட்டா மறையுதுன்னா தலைவனத்துல மறையாது. ஆமா, அப்ப ஃபுல் பூச்சை நல்லா எடுக்க முடியும். ஆமா, இன்னும் நான் ஜூம் பண்ண முடியும். அந்த அப்டேட்ல வந்து லாக் வீடியோவும் X8 அல்ட்ரால புஷ் பண்ணிட்டானுங்க 120 fps. ஏன்னா விவோல இருந்துச்சு, இதுல எல்லாம் திட்டிட்டு இருந்தானுங்க. அது ஒரு மைனஸா நான் அப்டேட்ல கொடுத்துட்டான். சரி, இப்போ என் கேள்வி என்ன தெரியுமா ப்ரோ, இந்த லாக் வீடியோலாம் வச்சு எடுக்கிற அளவுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கு? இல்ல, நான் அடிச்சு பாக்குறதுக்கு வேணும்ல எங்களுக்கு. இல்ல நான் சொல்றேன் இருக்கு. இப்போ X8 அல்ட்ரால இருக்கட்டும், 15 அல்ட்ரால இருக்கட்டும், விவோ X200 அல்ட்ரால இருக்கட்டும், பிரச்சனை என்னன்னா நிஜமா அந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்ய போற யாராவது இருக்காங்கன்னா எக்கோசிஸ்டம் நம்பி தான் போவாங்க. ஆமா, அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஆப்பிள்ல போய் ப்ரோரஸ் வீடியோ எடுப்பாங்க, எடுத்து ஃபைனல் கட்ல போட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான், அதை தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. நான் இதுல என்னென்னமோ எடுத்துட்டு எங்க திரும்ப போவேன், டாவின்சி ரிசால்வ் போனோம், அடோப் பிரீமியர் ப்ரோ போனோம், இல்லாட்டி ஆப்பிளோட ஃபைனல் கட் வேலை ஜாஸ்தி. எக்ஸாக்ட்லி. இதுவே ஆப்பிள் எடுத்தீங்கன்னா அவங்க எக்கோசிஸ்டம்லயே டூல் இருக்கும். iMovieல ஆரம்பிச்சு ஃபைனல் கட் வரைக்கும் எல்லாமே ஈஸிலி ஆப்டிமைஸ்டா இருக்கும். இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்பே விண்டோஸ் மாதிரி இப்ப ஆப்பிளுக்கு தான் அதிகமா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஃபுல்லா எதை யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தா மேக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்ப இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்ப என்ன ஆகும், நீங்க ப்ரொடக்ஷன் குவாலிட்டி போன் வச்சு எடுத்து நல்லா இருக்கணும்னு நினைச்சா எல்லாரும் ஐபோன்ல தான் லேண்ட் ஆவாங்க. வீடியோக்கு அங்கதான் போய் ஆகணும், வேற வழி இல்லை. இதான் யதார்த்தம். சரியா, அதனால மறுபடியும் சொல்றேன், உங்க கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்கணுங்கிறது எங்க எண்ணமே கிடையாது. பட் ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லணும்ல, அதுக்காக சொல்லணும். சரியா, ரைட்டு. அடுத்து என்னன்னா ஜோஷுவா. நான் இதை பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் என்னது என்கோன்லாம் ஏதோ வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சேன். ஜோஷுவா ப்ரோ, இதுதான் உண்மையான ஒரு ஸ்மார்ட் போன் கேமரா எந்தூசியாஸ்ட். சாம அப்படியே உங்ககிட்ட இருக்கிற S25 அல்ட்ரா இருந்தா Xiaomi 15 அல்ட்ரா வர்சஸ் வீடியோ போட்டீங்கன்னா கண்டிப்பா நாங்க ட்ரை பண்றோம். S25 அல்ட்ரா நம்ம கௌதம் ப்ரோட இருக்கு, அவர் ஃப்ரீயா இருந்தாருன்னா கூப்பிட்டு வச்சு வீடியோ கம்பேரிசன் எல்லாமே எடுக்கலாம். ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, நான் இப்பயே ரிசல்ட் கூட சொல்றேன், சில போட்டோஸ் கண்டிப்பா 25 அல்ட்ரா ஒரு ஸ்டெப் ஹெட் வந்து எடுத்துருதுங்க. எந்த மாதிரி போட்டோஸ்னா, இப்போ நான் 3x வந்து ஒரு குப்பை சென்சார் தான், ஆனா நான் சாயங்கால நேரத்துல கோல்டன் ஹவர்ஸ்ல எடுக்க ட்ரை பண்றேன்னு வைங்களேன், இதுல நேச்சுரலா ஹார்ட்வேர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆனா கலர்ஸும் அந்த எட்ஜ் டிடெக்ஷனும் ஏதோ ஒரு வகையில சாம்சங்ல ஒரு சின்ன ஃபேவர் பண்ணும். ஆமா, அது கொஞ்சம் ஒரு மாதிரி சாம்சங்கோட ப்ராசஸிங் ஒரு டைப்பா நீ செக் பண்ணி பார்க்கும்போது 15 அல்ட்ரா ஷூட்ல செக் பண்ணி பார்த்தோம், வந்துச்சு. இதுல 5xம் அந்த 50 மெகா பிக்சல் ரொம்பவே இப்போ கம்ஸ் ஹேண்டின்னு சொல்லலாம் போர்ட்ரேட் போட்டோஸ்ல. சரியா, ஸோ அதெல்லாமே அதுக்கு இருக்க அட்வான்டேஜ் தான். இப்போ இதுவே வந்து நான் மேக்ரோ அப்புறம் ரொம்ப டீடைல்டு போட்டோ வேணும் 1xலயே நான் வந்து எடுக்கணும், அப்போ Xiaomi வந்து Xiaomi தான். இது சென்சார் சைஸ் முக்கியம்ல, எவ்வளவு லைட் உள்ள எடுக்குதுன்றதுக்கு சென்சார் சைஸ் முக்கியம். அதே மாதிரி இப்போ வீடியோ அப்படின்னு வந்ததுன்னா நாங்க மறுபேச்சே பேச மாட்டோம், சாம்சங் வின் பண்ணிட்டு போயிடும். ரியர் கேமராலையும் வின் பண்ணும், ஃப்ரண்ட் கேமராலையும், இன்டோர் அவுட்டோர் எல்லாத்துலயுமே S25 அல்ட்ரா S24 அல்ட்ராவுமே நல்லா தான் எடுத்துட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன, ஸோ இதுதான் நடக்க போகுது. எங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நாங்கள் இதை வந்து உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறோம். சரியா, எஸ்பெஷலி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஓவரால் ஹார்ட்வேர் வேர் த 15 அல்ட்ரா இஸ் சிம்ப்லி ஸ்ட்ராங்கர் அண்ட் பெட்டர். உண்மைதான். பட் as a smartphone camera enthusiast like you, I am really can't wait to know more about the devices. கண்டிப்பா நாங்க வந்து பண்றோம் ப்ரோ. பட் இப்போதைக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போதைக்கு வின்னர் அதுதான். அது எப்படி தெரியுமா ப்ரோ இதை வின்னர்னு சொல்றேன், எனக்கு அது மட்டும் இல்ல ப்ரோ, ஒரு காமன் யூசர் ஓவரால் கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்குல்ல. ஆமா, மேக்ரோவே எடுக்காதவனுக்கு அதை வாங்கி யூஸ் இல்லை. நான் வந்து இதுல மேக்ஸிமம் எடுக்கிற போட்டோஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ரோ தான் அதிகமா எடுக்கிறேன். ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேக்ரோ எடுக்கிறதுக்கு. ஏன்னா குப்பமேட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன காளான் நான் எடுத்தா கூட அது குப்பமேட்டுன்னு யாருக்கும் தெரியாது. ஆமா, அந்த காளானோட அழகு மட்டும் தான் தெரியும். அதனாலதான் நான் மேக்ரோ ரசிக்கிறேன். ஏன்னா நம்ம ஊரே குப்பமேட்டா தான் இருக்கும். பட் இதுவே அது எடுத்தனா எனக்கு எப்படி இருக்கும்னா, அதுல மேக்ரோ கேப்பபிலிட்டிஸ் இருந்திருந்ததுன்னா அது வேற சேலஞ்சிங்கா இருக்கும். பட் அதுல அந்த அளவுக்கு இல்ல. முன்னாடி எல்லாம் இருந்துச்சு, அதை தூக்கிட்டானுங்க சாம்சங். இப்போ வந்து பிரைமரி சென்சார்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபோக்கஸ்க்கு வந்து நம்ம வெயிட்டேஜ் கொடுத்து பிரைமரி சென்சாரை வச்சு நம்ம 2x 3x எடுக்க முடியுது. மேக்ரோ கரெக்ட் நல்லா தான் இருக்கு. 200 MB வச்சு எடுக்க முடியுதுங்க. நான் சொல்றது வந்து 50 MB அல்ட்ராவை எடுக்க கிடையாது, 200 MBலயே நம்ம எடுக்கலாம். நல்ல மேக்ரோ எடுக்கலாம், டீடைல்ஸ் நல்லா வருது. ஆனா பொறுமை வேணும். நீங்க பக்கத்துல போய் தான் எடுக்க போறீங்கன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இதுல என்ன டெலி மேக்ரோ
அப்ப என்ன ஆயிடுது, ஆல்ரெடி நான் ஒரு 3x 4x தள்ளி இருப்பேன், அதுல இருந்து நான் 17x வரைக்கும் தள்ளி போக முடியுது. அப்ப நான் வந்து பூச்சி பறக்காது, இல்லாட்டி தட்டான் பறக்காது, பட்டாம்பூச்சி பறக்காது, இதெல்லாம் க்ளோஸ்ல போற மாதிரி இருக்கு, பறந்து போயிடும். ஸோ அதுக்கு தான் சொல்ல வரோம். மற்றபடி வந்து எனக்கு இப்போ என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, மேக்ரோ எடுக்கிறனால ஐ ஃபேவர் திஸ் ஃபோன். கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கு. மேக்ரோ எடுக்காத பட்சத்தில் நான் வந்து ஐ வில் பி லீனிங் டுவர்ட்ஸ் சாம்சங். ரீசன் என்னன்னா, ஓவரால் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன், பேட்டரி லைஃப், அது எல்லாமே இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்வேர் பீஸ்ட்டுங்க. இது இந்த நம்மள்கிட்ட டியூக் இருக்கு அந்த மாதிரி. இது இப்போ நம்ம ஆள் வீட்டுக்கு நான் போனோம்னு நினச்சேன்னா XL100லையும் நான் போகலாம், இவரோட டியூக்லையும் போகலாம். இவர் டியூக்ல போனால் சூடாகுது, ஆனால் ஃபாஸ்ட்டாக போய் தர முடியும். சூடாகும் ஆப்வியஸ்லி. அந்த மாதிரி சில வித்தியாசங்களை என்னால் பார்க்க முடியுதுங்கிற ஃபோன்ஸ்லையும். இப்போ ஒரு மிட் ரேஞ்ச் டிவைஸ் நான் வாங்கினேன்னா 7S Gen 3 யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. பட் அதுலயும் அதே மீடியா கன்சம்ஷன், அதே ஃபோன் கால், அதே சோஷியல் ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியுது. இதுலயும் அதே தான் பண்றேன். ஆனா இது வந்து கொஞ்சம் வார்ம் ஆகுது. அண்ட் யூடியூப் அத வார்ம் தெரியும். ஏன்னா டிஸ்ப்ளேல ஃபுல் இது பவர்ல வந்து சிப் உள்ள 8 லிட் அப்படின்னு நீ என்ன பண்ற அமைதியாரு அப்படினா கேட்க வீடியோ தானே பாக்குறேன், ஏன்டா பாக்குறேன், ரொம்ப பொங்குற அமைதியாரு அப்படி இருக்கும். சரிங்க, அடுத்து மாதவன் அப்படிங்கிறவர் வந்து ஸ்டார்டிங் 10 minutes ஆண்ட்மேன் மூவி ப்ரொடக்ஷன் பட்ஜெட் 130 million. செமையா இருந்துச்சு, அப்ரிசியேஷன்ஸ் நிறைய வந்துருந்துச்சு. அது என்ன மேட்டர்னா, ஒரு அழகான பொன் வண்டு ஒன்று. ஆமா ஆமா, அது அன்எக்ஸ்பெக்டட், நாங்கள் எதிர்பார்க்கல. உள்ள போகும்போது இருந்தது, கண்ணில் மாட்டிடுச்சு. நம்மளால என்ன கலாச்சிட்டு இருந்தாரு. எனக்கு என்ன மீட் பண்ற எல்லாரும் என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எனக்கு இது வந்து நான் ரொம்ப அப்சஸ்டா ஃபீல் பண்றேன். எந்த மாதிரியான விஷயம்னா, குட்டி குட்டி பூச்சி எங்க இருந்தாலும் கண்ணில் மாட்டோம். ஆமா, பார்த்து பழகிட்டேன். அதனால இவர் வந்து எப்படி அவங்க கண்ணில் மாட்டுது அப்படின்னு கேட்டாரு நம்ம முத்துகிருஷ்ணன் ப்ரோ. எதை பார்த்தாலும் டக்குன்னு தெரிஞ்சிடும், எந்த இடத்துல என்ன ஒளிஞ்சிருக்கும்னு தெரியும். ஸோ அங்கெல்லாம் போய் தேடி, அதே மாதிரி ஒரு போட்டோ எடுத்தாச்சுன்னா கரெக்டாக வந்து எல்லாம் போஸ்ட் கொடுக்குறாங்க. அது நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு. பரத் கிட்ட ஒரு பூச்சியிடம் பேசும் திறமை கொண்டவர், அப்படி மாறினா நல்லா இருக்கும் போல ப்ரோ. அதுங்க கிட்ட பேசி அதுங்க என்ன மாதிரியான ஒரு அந்த வாழ்க்கை எப்படி இருக்கு, 7ஆம் அறிவுல வரணும். இது மாரி போதி தர்மர் மாதிரி ஒரு பூச்சி மனிதர், பாதி தர்மருங்க. ரைட்டு. அடுத்து வந்து டிஎன் ஜோக்கர் அப்படின்னு ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராம் வெப் குரோம்ல ஓபன் பண்ணி ஹோம் ஸ்கிரீன்ல ஆட் பண்ணி யூஸ் பண்ணுங்க ப்ரோ. அந்த ஹீட்டிங் பேட்டரி இஷ்யூக்கு அவர் அப்படிதான் பண்ணிருக்காங்க பலமா. இது வந்து நல்ல லாஜிக். ஏன்னா நிறைய வெப் முன்னால என்ன ஒண்ணா ப்ரோ, ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்கும், இந்த ரெட்ரோ ஃபோன்ஸ் வாங்குற வெப்சைட்ஸ் இருக்கும். நான் அப்பெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, நான் சொல்றது 2015-14ல அவங்க ஆப்லாம் போய் யாருமே பெருசா பண்ணாம வெப் தான். அந்த வெப்புக்கு வந்து நான் ஷார்ட்கட் ஆட் பண்ணுவேன் ஹோம் ஸ்கிரீன்ல, அதுல இருந்து ஓபன் பண்ணி டப்புன்னு போயிடும்ல. ஆமா, இது வந்து ஒரு சூப்பரான ஒரு சஜஷன் தான். இது கண்டிப்பா நம்ம அக்செப்ட் பண்ணலாம். ஏன்னா இதுல வந்து எப்படி இருக்கும்னா லிமிடேஷன்ஸ் அதிகமா இருக்கும். குரோம் வழியா தான் அவங்க பிக் பண்ணணும். குரோம்ல நம்ம என்ன பண்ணிடுவோம், லொகேஷன் வேணாம், நோட்டிபிகேஷன் வேணாம். அப்ப என்ன பண்ணுவோம், அது எதுவுமே வராது, நோட்டிபிகேஷன் நம்ம ஓபன் பண்ணி மட்டும் பார்க்கலாம். ஆமா, அது நல்ல ஐடியா தான் ப்ரோ, குட். அப்புறம் வந்து சிவா ப்ரோ, ஐ நீட் அ ஸ்மார்ட் வாட்ச் வித் குட் ஃபிட்னஸ் ட்ராக்கிங் அதர் தென் அமேஸ்ஃபிட் அண்டர் 10K. சாம்சங் இப்போ ஏதோ ஆஃபர்ல சேல்ல வரும். எனக்கு தெரிஞ்ச வாட்ச் 6 வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அந்த ஆகஸ்டோட ஃப்ரீடம் சேல் ஒன்று வரும். இப்போ அந்த ஜூலை சேல்ல பாருங்க குறைஞ்சிச்சுன்னா, அப்படி இல்லைன்னா அந்த வாட்ச் 4 எப்படி அந்த அடிமட் ரேட்டுக்கு வந்துச்சோ அதே மாதிரி இல்ல வாட்ச் 5 இல்ல வாட்ச் 6 எது வந்தாலும் நீங்க வாங்கிக்கலாம். கிளாசிக் மாடல் LTE 10,000 கிடைக்கும். நீங்க வேணா கூட சிம் போட்டுக்கலாம். ஃபியூச்சர்ல 4LTE தான் அந்த ரேட்ல 8500 ரூபாய்க்கு சுத்திச்சு. ஆமா, இப்போ என்னன்னா வாட்ச் 6 LTE அந்த ரேட்ல தான் சுத்த போதா. நான் அன்னைக்கு கூட இவருக்கு அனுப்பியிருந்தேன். வாட்ச் 6 16,000 ரூபாய்க்கு வந்துச்சு. அப்படின்னு 30,000 ரூபாய் வாட்ச், அது 17,000 ரூபாய்க்கு ஃபிளிப்கார்ட்ல வந்துச்சு. ஒரு 2 எதுவுமே ஆஃபரே இல்லாம. சோ சில சமயங்கள்ல வருது. அப்போ 10,000 ரூபாய்க்கு வரதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமா தான் இருக்கு. அப்படி வரும்போது நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். அமேஸ்ஃபிட் இல்லாம வேற வாட்சஸ் சஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பேட்டரி வந்து அந்த அளவுக்கு பயங்கரமான பேட்டரி லைஃப் கிடைக்காது. ஆமா, கரெக்ட். உங்களுக்கு ஒரு வாரம் பேட்டரி லைஃப்லாம் அதுல ப்ராமிஸ் பண்ண முடியாது. பட் நல்லா இருக்கும். இடையில நீங்க இது காமிச்சிங்களே ப்ரோ, ஃபிட்பிட், அது யார் வித்துக்கிட்டு இருந்தா ஏதோ டீல் எல்லாம் போட்டு 7,000 ரூபாய். அது கம்யூனிட்டி பேஜ் மாதிரி ஒன்னு இருக்கு, அவங்க கொடுக்குறாங்க. அதுவும் கிரேசியா இருந்ததுங்க. ஃபிட்பிட் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபிட்னஸ் ஓரியன்டான ஒரு, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிட்னஸ் ஃபோக்கஸ் தான். அமேஸ்ஃபிட் மாதிரி கார்மினும் அதே மாதிரி தான். பட் கார்மின்ல எல்லாம் இந்த மாதிரியான பட்ஜெட்ல பார்க்கவே முடியாது. 3D தான். கார்மின்ல சாலிடா 60,000 50,000 தாங்க ஸ்டார்டிங். நல்ல வாட்ச் வேணும்னா ஆமா 15,000 20,000க்கு ஆவரேஜா தான் இருக்கு. ஆமா தான், டிஸ்ப்ளேவே இருக்காது, சும்மா கட்டிட்டு சுத்த வேண்டியதா, யோசிக்க வேண்டியதா இருக்கு. அடுத்து வந்து சகுபார் ரிஹானா அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, மை சாம்சங் கேலக்ஸி A73 5G ரன்னிங் ஆன் 1UI 7. இன்னும் ஒரு OS அப்டேட் வரும். கிரீன் லைன் நிறைய இருக்கு, ஆல்ரெடி இருக்கா? சாம்சங் சர்வீஸ் சென்டர்ல ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு 8,500 700 வருதுன்னு சொல்றாங்க. மொபைல் குட் கண்டிஷன்ல தான் இருக்கு, ரீப்ளேஸ் பண்ணலாமா ஒர்த்தா? ஆக்சுவலா ரொம்ப நேரம் சண்டை போட்டோம், நீங்களா சட்டையை பிடிக்காத அளவுக்கு சண்டை போட்டோம்னா திடீர்னு மாத்தி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அந்த சாம்சங் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு கான்டாக்ட் CEO அந்த இமெயில் இருக்கும், கான்டாக்ட் கீழே வந்து மெயில் CEOன்னு இருக்கும். அதில் போயிட்டு இவன் ஓவரா சீன் போட்டான்னு வச்சுக்கோங்க, போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சர்வீஸ் சென்டர் உங்களுக்கு கால் பண்ணுவான். சார் வழியெல்லாம் வருவாங்க, சரிங்க சார் காலில் வந்து மன்னிப்பு லைன்ல வருவாங்க. ஆமா, அப்ப நீங்க அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணணும், என் டிவைஸ்ல சின்ன காஸ்மெட்டிக் இஷ்யூஸ் கூட இல்ல, செக் பண்ணிக்கோங்க, நீங்க என்ன மாதிரி இருந்தாலும் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமா, ஏதாவது நான் பிசிக்கல் டேமேஜ் பண்ணியிருந்தேன்னா நீங்க கேட்கலாம். எதுவுமே பண்ணல, லைன் வருது, என்ன லாஜிக் இது? வாங்கி 3 years ஆகல. ஆமா, அப்படின்னும் போது நீங்க ரெஸ்பான்சிபிள், ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இது பண்ணி கொடுங்க. ஏன்னா அது சர்வீஸ் சென்டர் பொறுத்து மாறுது ப்ரோ. ஒவ்வொரு ஊர்ல ஒரு சில பேர்லாம் மாத்திக்கிறாங்க, வெறும் 500 ரூபாய் கட்டி மாத்திட்டு இருந்தாங்க. A73 நிறைய பேர் மாத்திருக்காங்க.
பட் ஒரு சில ஊர்ல இருக்க சர்வீஸ் சென்டர் காசு தான் கேட்கறான் ஃபர்ஸ்ட் அவன். அந்த ப்ரோக்ராம் இருக்கிறதையும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. S21 FE ஒருத்தர் போட்டிருந்தாரு மெசேஜ், போன வாரம் நம்ம போட்டிருந்தாலும் ஒரு ஃப்ரீயா மாத்தினாருன்னு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோல நான் S21 FE கோடு விழுந்துச்சு போனா மாத்த முடியாது 10,000 ரூபாய் கட்ட சொன்னாங்களாம். அவர் வந்துட்டாரு திரும்ப, இப்ப நான் வேற போன் வாங்கலாம்னு இருக்கேன் அப்படின்றாரு அவரு. சரி நம்ம போராட போறோம், நம்மளுக்கு எதுவுமே நான் ஒரு கமெண்ட்டும் போட்டிருந்தேன் நான், அந்த S21 FE போட்டிருந்தேன், இவருக்கும் சொல்லியிருந்தேன் நான், நீங்க இந்த மாதிரி இது பண்ணுங்க ஃப்ரீயா மாத்திக்கலாம், போன் கிளீனா இருந்தா போதும். உண்மைதான் ப்ரோ. அப்படி எதுவுமே மாத்தி தரலன்னு வைங்களேன், அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வேற ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வேற டிவைஸ்க்கு நம்ம மூவ் ஆகிறதெல்லாம் அப்போ பார்க்கலாம். ஆமா, அப்போ வேற வழியே இல்லாமல் இந்த டிவைஸ் எக்ஸ்சேஞ்ச் போட்டுற வேண்டியது. ஆமா, வேற வழி கிடையாது. ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாகேந்திரன் அப்படிங்கிற நண்பர் வந்து சிவா ஐம் யூசிங் சாம்சங் Galaxy A14 5G. ஐ எம் பிஃபோர் 6 months முன்னாடி ஜியோ சிம் கார்டு, பட் மை பேட்டரி இஸ் ட்ரைனிங். ஓ, மை ஃபோன் இஸ் ஹீட்டிங். இது ஓவர் ஹீட் ஆகுது. A14 இந்த அளவுக்கு ஹீட் ஆகுதா? ஸ்விட்சிங் மை நெட்வொர்க் இட்ஸ் டன். ஆஃப்டர் ஸ்விட்சிங் மை நெட்வொர்க் இட்ஸ் டன், பட் நோ ஹீட்டிங் இஷ்யூ, நோ ஜியோ பிடிச்சிருக்குது. ஆமா, மை கரண்ட் யூசஸ் நெட்வொர்க் ஏர்டெல் பெஸ்ட். ஜியோ வந்து ட்ரெயின் பண்ணி போனை ஓவரா கொதிக்க வச்சிருக்கு. எது பட்ஜெட் போனை? ஆமா, எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும். நான் இதான் வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி ஜாவித் ப்ரோட்டையும் பேசினேன். அவரும் வந்து ஜியோ சொன்னார். எல்லாருமே ஜியோ வந்து கொஞ்சம் என்ன சொல்றாங்கன்னா கன்சிஸ்டன்சி இஷ்யூ சொல்றாங்க. 8 எல்இடிக்கு அந்த நல்ல இது ஏர்டெல்னா கன்சிஸ்டன்டா இருக்கு. ஆனா ஜியோ என்ன பண்ணுதுன்னா இன்டர்நெட் திடீர்னு செம்மையா பூஸ்ட் பண்ணி கொடுக்குது, சில சமயங்களை கொடுக்கறது இல்ல. அந்த டிராவல் டைம்ல ஜியோ நல்லா இருக்குங்கிறாங்க. டிராவல் டைம்ல ஏர்டெல்ல வந்து நம்ம ரயில் ரூட்ஸ் ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் இருக்கு, பஸ்ல போகும்போது கூட காட்டுதுங்க 5G காட்டுதுங்க. 5G பிளஸ் எல்லாம் வருது. ஜியோ தானே, ஜியோல ஒர்க் ஆகுது. ஏர்டெல் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல போகும்போது 4G தான் கன்சிஸ்டன்ட் லோட் ஆகும் மணிக்கணக்கா. 5G ஒர்க் ஆக மாட்டேங்குது. 4Gக்கு மாத்தனோடனே எனக்கு ஒரு ஃபைலே அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன் டப்புன்னு. ஆனா அதே ஃபைல் அது ஒரு 700 MB ஃபைல் அப்லோட் பண்றேன் SRK அப்படின்னு வைங்களேன், சல்லுன்னு அது எப்படி இருக்குன்னா 20 MB சுத்திட்டே இருந்தது. 4 ஸ்டேஷன் தாண்டி வந்துட்டேன். திருநெல்வேலியில ஏறினவன் வந்துங்கனே இருக்கேன். டிராவல்ல வந்து ஏர்டெல் கொஞ்சம் ஓகே. அப்புறம் நான் 5Gல இருந்து கடுப்பாய் என்ன பண்றேன்னா 5Gல இருந்து ஃபோர்ஸ் பண்ணி 4Gக்கு மாத்துறேன். சல்லுன்னு அப்லோட் ஆகுது. கடுப்பாயிருச்சு எனக்கு. இது தெரிஞ்சிருந்தா நான் 5G தான் ஃபாஸ்டா இருக்குன்றக்கா 5Gல வச்சிட்டு இருந்தேன். ஆமா, 5Gல இருந்து 4Gக்கு மாத்தனோட சல்லுன்னு அப்லோட் ஆயிடுச்சு. சோ இது எதுக்கு சொல்றேன்னா ஏர்டெல் சைடுல டிராவல் டைம்ல 4G தான் பெட்டரா இருக்கு. ஆனா அன்லிமிடெட் 5Gங்கிறது நீங்க அப்ப என்ஜாய் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஜியோல டிராவல் டைம்ல 5G நல்லா இருக்கு. பட் இந்த மாதிரி இப்போ எங்கேயாவது வீட்ல இருந்தா கோலார் பண்ண ஆரம்பிக்குது. இது புரிய மாட்டேங்குது ப்ரோ. இது ஒரு டைப்பா தான் இருக்கு. தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக் ப்ரோ. அப்புறம் கிரி அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ எம் யூசிங் ஜியோ சிம் அண்ட் BSNL போத். ஜியோ செட் டு 4G, BSNL செட் டு 2G அண்ட் iPhone 15 பேட்டரி ட்ரெயின் ரெடியூஸ்ட். சம ஐடியா. அதுதான், ஏன்னா ரெண்டுமே கோலாரான சிம். BSNL கோலார், ஜியோவும் கோலார். BSNLக்கு வந்து சல்யூட் போடலாம். ஏன்னா அது வந்து இது வரைக்கும் சாகடிக்காத போன்களே கிடையாது. ஆமா, இப்போ இந்த போன்லயும் BSNL தான் இருக்கு. இதுல ஆல்ரெடி பேட்டரி கொஞ்சம் முடிச்சிருவாங்க. அப்படியே சும்மா அமைதியா ஓரமா இருந்தாலே போட்டு அப்படியே ஸ்டாப் என்னடா அது ஒரு ஓரமா ஒரு போன்ல இருந்து பேட்டரி மட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தா BSNL பண்ற வேலை. இதே மாதிரி ஜியோவும் கொஞ்சம் கோளாரா இருக்குன்றது ஏன்னா 5G 4G கடையில டிராவல் பண்ணும்போது முடிச்சு விட்டுருது. ஸோ அதுவும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ப்ரோ. நீங்க அதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஐபோன்ல வந்து நெட்வொர்க் கனெக்டிவிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். 2 பாயிண்ட் 1 பாயிண்ட் தான் மோஸ்டாவே காட்டும். ஏர்டெல்லே அப்படிதான் காட்டுது. பரவாயில்ல, நம்மளால வந்து நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு, அதை மட்டும் சொல்லியிருக்காரு. அடுத்து மெய் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ஃபார் மீ ஆல்சோ ஃபேசிங் பேட்டரி ட்ரெயின் இன் ஜியோ 5G நெட்வொர்க், ஏர்டெல் 5G இஸ் நாட் இஷ்யூ. இது நீங்க லாஸ்ட் வீக்ல போட்ட வீடியோவோட எல்லாருமே ஜியோக்காக அவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் வந்து ஜியோல எனக்கு கோளாறு இருக்கு, எனக்கு கோளாறு இருக்கு, இதை பண்ணா ஓரளவுக்கு நல்லா இருக்கு, இல்லைன்னா ஃபோன் ரொம்ப கொதிக்குது, இல்லை பேட்டரி ட்ரெயின் ஆகுது, ஐடில் ட்ரெயினே பயங்கரமா இருக்கு அப்படின்றாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் வந்து ஒரு டைம் என்ன நினைச்சிட்டேன்னா ட்ரூ 5G அப்படிங்கிறது ஜியோ தான்றதுனால அப்ப ஜியோ தான் இருக்கும், அவன்கிட்ட தான் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஜியோ வந்து நான் ஏன் டக்குன்னு போல, இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் ஏன் ஜியோ போல, நான் ஜியோ வந்த புதுசுல நான் டெஸ்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் ஜியோ போல. ஜியோ நான் ஏன் போல அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா தெரியுமா இருக்கும், எனக்கு 2G சப்போர்ட் இல்லாதனால தான் நான் அது பக்கமே கால் எடுத்து வைக்கல. ஏன்னா என்கிட்ட நிறைய ரெட்ரோ டிவைசஸ் இருக்கு, அதுல எல்லாம் நான் இப்ப 2G தான் யூஸ் பண்ண முடியும், இல்ல 3G யூஸ் பண்ணலே வராது. 3G-யும் இல்ல 2G-யும் இல்ல, ஜியோ நான் அப்புறம் இப்படி யூஸ் பண்ண முடியும். ஆனா இதுவே வந்து பாத்தீங்கன்னா BSNL, VI, ஏர்டெல், ஆமா அது எல்லாரும் என்ன வச்சிருக்காங்க. ஆமா, BSNL 3G இன்னும் கூட உயிரோட இருக்கு. ஆமா, அப்ப என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. சோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ்னாலயே என்னால வந்து என்ன பண்ண முடியலன்னா ஜியோ போக முடியல. நான் ஜியோ யூஸ் பண்றேன், அதனால எல்லா கோளாறுமே எனக்கு தெரியும். எல்லா கோளாறும் தெரியும்னு வேற சொல்றாரு. ஆல்ரெடி அவர் நிறைய டேட்டா வச்சிருக்காரு, அதையும் அடுத்து நாங்க ஒரு சில வீடியோல சொல்லுவோம். அடுத்து ரிஷி அப்படிங்கிற நம்பர் வந்து சிவா ப்ரோ, நிரஞ்சன் ப்ரோ, OnePlus Bullets Z2 நோ ANC யூசர், நான் ANC யூசர், ஒரு வாங்கி 1 year ஆச்சு. ரப்பர் குவாலிட்டி இஸ் வெரி ஆவரேஜ் பிகாஸ் இப்பதான் அந்த பேண்ட் ஸ்ட்ரிப்ல கொஞ்சமா டியர் ஆகுது. ஆமா, அண்ட் இந்த வால்யூம் டவுன் இஷ்யூ இருக்கு ப்ரோ. பிகாஸ் வாங்கின புதுசுல 40 to 60% வால்யூமே கரெக்டா இருந்துச்சு, இப்போ 80 to 90 வச்சாதான் கரெக்டா இருக்கு. நான் கூட இது என்னுடைய ஹியரிங் லாஸ்ன்னு நினைச்சு பயந்துட்டேன். பட் இன் ரெடிட்ல இதை ஃபவுண்ட் டு பி தி நெக் பேண்ட் இஷ்யூ.
தெரிஞ்சு பேட்டரியோட பவர் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறாங்க. பேட்டரி அந்த அந்த ஹெட்ஃபோன் வந்து அந்த டிரைவர் இழுக்க வேண்டிய பவர் வந்து பேட்டரியில இருந்து போகலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு பிரச்சனை இருக்கு ப்ரோ. என்ன நம்ம சொல்றோம்ல அடிக்கடி, அதான் கிளீன் பண்றதா வேக்ஸ், இயர் வேக்ஸ் ஃபார்மேஷன். கரெக்ட். ஆமா, அது ஒரு பெரிய குத்தா இருக்கு ப்ரோ. நீங்க அமேசான்ல அந்த பிரஷ் மாதிரி ஒன்று இருக்குங்க, மல்டி கிளீனர், போன்ல இருக்க அந்த ஸ்பீக்கர் கிளீன் பண்றது, அதெல்லாம் அதை வாங்கினீங்கன்னா போதும், 190 ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்குது. அதுல பிரஷ்ஷை வச்சு நீங்க சொரனாலே எல்லாத்தையும் எடுத்துரும் வெளியில. வேக்ஸ் கொடுமை என்னன்னா, நம்ம வந்து அந்த நான் ஒரு டைம் கோவப்பட்டு மெஷ்ஷே பிச்சு எடுத்துட்டேன். ஓப்பன் ஆயிடுச்சு, ஈஸியா இருக்கு கிளீன் பண்றதுக்கு அப்படின்னா. மெஷ்ஷே பிச்சதுக்கு அப்புறம் ஓப்பன் ஆயிடுச்சு. என்னடா ஓப்பன் ஆக்கிட்ட அப்படின்னு. இல்ல என்னன்னா அந்த மெஷ்ஷுக்கு பின்னாடி அவ்வளவு இருக்கு. ஆமா இருக்குங்க, டஸ்டா டெபாசிட் இருக்கு. இதுல என்ன மேட்டர்னா ரெகுலரா க்ளீன் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி அப்ப அடைக்காது. நீங்க க்ளீன் பண்ணாம ஒரு வருஷம் கழிச்சு தொடர்ந்து பாத்தீங்கன்னா உள்ள எல்லாம் அடைச்சு போய் தான் இருக்கும். அப்ப நீங்க அந்த மெஷ்ஷை பிச்சிட்டு தான் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். அது இந்த மாதிரி ஒரு Realme Buds 2 Pro அதுல வந்து டஸ்ட் ஃபுல்லா படிஞ்சு, நான் கூட இயர் வேக்ஸ் நினைச்சேன். உள்ள பார்த்தா கடைசியில மெஷ்ஷை பிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பின்னாடி பார்த்தா டஸ்ட் இருந்தது. ஆமா, சோ அது வேற படியும். நம்ம ஊர்ல டஸ்ட்டுக்கு பஞ்சமா என்ன? கரெக்ட். நெக் பேண்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட பரவாயில்ல, இயர் வேக்ஸ் மாதிரி இருக்கும், எடுத்து தொடச்சிக்கலாம். பெப்பர் பேன் அப்படின்னு நம்ம தொங்க விட்டு போகல. பேர் வந்து கேஸ் எடுத்துட்டு போக மாட்டாங்க. யாரா பேசுறாங்க, சரி ஒர்க் இல்லைன்னா கழட்டிட்டு பேக்கெட்ல வச்சா பேக்கெட்ல இருக்க அந்த லிண்ட் இருக்குல்ல, அதுவே உள்ள போயிடும் ஃபுல்லா. அது பெரிய கொடுமை. அது இன்னும் கொடுமை. ஏன்னா அதெல்லாம் எதுவும் பாக்கெட்ல என்னென்ன பிரச்சனை இருக்கும். பீச்சுக்கு போயிட்டு வரவங்களுக்கு மண்ணு இருக்கும். அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, நிறைய பேர் வந்து இந்த டிக்கெட் எல்லாம் பஸ்ல போறதுக்கு, ட்ரெயின்ல போறதுக்கு டிக்கெட் எடுத்து பாக்கெட்ல வச்சு அப்படியே துவச்சிருவாங்க. உள்ள ஃபுல்லா படிஞ்சிடும் பேப்பர். தூள் தூளா இருக்கும், பூ மாதிரி ரொம்ப தூள் தூளாயிடும். அது ஃபைன் பார்ட்டிகல்ஸ் ஆயிடும். சரி, சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உண்டு ப்ரோ. அதனால நம்ம க்ளீன் பண்ணோம். பட் பேட்டரி இஷ்யூவா இருக்கலாம், அதுவும் வாய்ப்பு இருக்கு. நாங்க அதையும் வந்து இந்த இடத்துல அக்செப்ட் பண்றோம், அக்னாலேஜ் பண்றோம். G-Shell அப்படின்றவர் வந்து G-Cells வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ எம் Redmi Watch Move user, can sync with me fitness app for additional details. I use it to track my daily 1 hour walk. 6 km and step count is good. But surprisingly, it also able to track skipping rope count. ஆமா ப்ரோ, ஸ்கிப்பிங்லாம் அடிச்சுன்னு வரைக்கும் பார்த்துருக்கேன். வேற லெவல் அக்யூரசி. அதாவது காமன் ஒர்க் அவுட்ஸ் லிஸ்ட்ல வந்துருங்க. ஆமா, நல்லா பண்ணுது. அது சூப்பரா பண்ணுச்சு. I would say accuracy matches 95 to 97. அவங்களுக்கு claim வந்து 97 bro. Good battery and also AOD and calling available. Satisfied with the price. Build quality 7 out of 10. Not for rugged users. I am searching for a good case for my Redmi Watch Move. Overall 8.5. So super bro, 8.5 out of 10. இது எதுக்குன்னா Redmi Watch Move வந்து ஒரு நல்ல வாட்ச் ப்ரோ. இதான் இது வந்து அடிச்சிருக்கிறாரு போட்டு நல்லா நம்ம யூஸ் பண்ணி கலர்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காரு. ஏன்னா நான் ஒரு பக்கம் நல்லா யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. நான் சேலஞ்ச் நம்ம சுரேஷ் ப்ரோட சேலஞ்ச் எல்லாம் போட்டோம். ஏன்னா அவரோட ரெட்மி கரெக்ட். ஆமா, அந்த மாதிரி சேட் எல்லாம் பண்ணிட்டு தான். அப்புறம் நம்ம SRK யூஸ் பண்ணி பார்த்தா அவனும் நல்லா இருக்குன்னா. இப்போ அடுத்து நம்ம கார்த்தி ப்ரோ யூஸ் பண்ண போறாரு. ஓகே, ஆமா. ஸோ அதான் ஒரு பெரிய லிஸ்ட்டு, ரைட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா வந்து உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்குது, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இப்போ பாருங்க, வாட்சை பத்தி நீங்க சொல்றீங்க, போன்ல இருக்க இஷ்யூஸ் பத்தி சொல்றீங்க, ஜியோவை பத்தி சொல்றீங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃபீட்பேக்கு. அதே சமயம் நான் திரும்பியும் சொல்றேன், நீங்க ஏதாவது ஒரு சில பாயிண்ட் சொல்லும் போது தெரியாத விஷயங்களை நாங்க கத்துக்க போறோம். நீங்க ஏதாச்சும் பண்ணி ஃபிக்ஸ் ஆயிருந்தாலும் அதையும் சொன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதேதான். ஏன்னா ஜியோல பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜியோல பாதிக்கப்படுறாங்க. அம்பானி பாதிக்கப்பட்டாரா ப்ரோ? அம்பானி ஜாலியா இருக்காரு. அவரு ஜாலியா இருக்காரா? நாங்க தான் பாதிக்கப்படுறோம். போதுமா? சரிங்க, ரைட்டு. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கோம். சிவபரணி, கௌதம், பார்க்கலாங்க. பை.